சென்னை பல்லவன் இல்லம் முன்பு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல சங்கத்தினர் சார்பாக சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி அவர்கள் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சாலைகளில் அமர்ந்தும் தங்களது எதிர்ப்பை அவர்கள் தெரிவித்த வண்ணம் உள்ளனர். தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்ற தவறியதாக கூறி ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சாலையில் அமர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் காவல்துறையினர் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி அப்புறப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். திமுக அரசுக்கு எதிராக பல்லவன் இல்லம் முன்பு ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர் நல சங்கத்தினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு டிசம்பர் 2022 முதல் வழங்க வேண்டிய பண பயன்களை உடனே வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்ற தவறியதாக கூறி ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் சங்கத்தினர் குற்றம் சாட்டி இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. தற்போது ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக ஊழியர்கள் சாலையில் உருண்டு புரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த நிலையில் அவர்கள் குண்டுக்கட்டாக காவல்துறையால் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். தற்போது அங்கு கள நிலவரம் என்ன, அவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள், முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். தமிழகம் முழுவதிலும் இன்று ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் சார்ந்து தொடர்ந்து போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சென்னையில் பல்லவன் இல்லம் முன்பாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஏற்கனவே ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் இன்று காலை முதலாகவே போராட்டத்திற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். இந்த போராட்டத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு சார்பில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கு குவிக்கப்பட்டு 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் என்பது இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களை கைது செய்வதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டது. இதனை மீறியும் தொடர்ந்து தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து போராட்டங்களை மேற்கொள்வோம் என்ற அடிப்படையில் பல்லவன் இல்லம் முன்பாக தொடர்ச்சியாக 500க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களது கோரிக்கை என்பது 13 அம்ச கோரிக்கை. அதிலும் பிரதானமான கோரிக்கை என்பது கடந்த 2022ஆம் ஆண்டு முதலாக ஓய்வு பெற்றவர்களுக்கு, அதாவது கடந்த 20 மாதங்களாக ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த பண பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும். அதே போன்று 110 மாதங்களுக்கு மேலாக அவர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த டிஏ என்று சொல்லக்கூடிய அந்த அகவிலப்படியை உடனடியாக வழங்க வேண்டும். அதே போன்று மருத்துவப்படியை 100லிருந்து 300 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும். குறைந்தபட்ச ஓய்வூதியதாரர்களுக்கு அந்த குடும்ப ஓய்வூதியம் என்பதை 7,850 அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 13 கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த நிலையில் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த போக்குவரத்து ஊழியர்கள் அனைவருக்குமே குறைந்தபட்சமாக 60 வயதிற்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த வயது மூத்தவர்களே அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலும் கூட அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்யக்கூடிய காட்சிகள் என்பது நம்மால் பார்க்க முடியுது. காவல்துறையினர் போராட்டத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக, இந்த போராட்டத்தை இத்துடன் முடித்து வைக்க வேண்டும் என்பதற்காக போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து வாகனங்கள் இயக்கக்கூடிய காட்சிகள் என்பதை காண முடிகிறது. இதைத் தொடர்ந்து இதனை மீறியும் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து தற்போது போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த பல்லவன் இல்லம் சாலை முன்பாக அமர்ந்து சாலையில் படுத்து உறங்கும் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். திமுக அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே 100 நாட்களுக்குள்ளாக தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்தார்கள். ஆனாலும் கூட அந்த வாக்குறுதி தற்போது வரை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்துவதற்கான அவசியம் என்ன, தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது போன்று வலியுறுத்தி தொடர்ந்து தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த போக்குவரத்து ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக வலுக்கட்டாயமாக கைது செய்து வாகனங்களில் ஏற்றி அருகாமையில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடங்களுக்கு அழைத்து செல்லக்கூடிய காட்சிகள் என்பதை காண முடிகிறது. குறிப்பாக இந்த போராட்டத்தில் பங்கேற்கக்கூடிய அனைத்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கும் 60 வயதினை கடந்திருக்கும் வயது மூத்த குடிமக்களாக இருக்கக்கூடிய அவர்களை காவல்துறையினர் இப்படி வலுக்கட்டாயமாக கைது செய்வது கண்டிக்கத்தக்கது என்பது போன்றும் அந்த சங்கங்கள் தொடர்ச்சியாக கோஷங்கள் எழுப்பி வருகிறார்கள். தமிழக அரசு இவர்களது கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் இந்த போராட்டம் தீவிரமடையும் என்பது போன்று தமிழக அரசை கண்டித்து தொடர்ந்து பல பகுதிகளில், அதாவது பல்லவன் இல்லம் சாலை முழுவதுமாகவே ஆங்காங்கே 100 நபர்கள் 200 நபர்கள் என பிரிந்து சாலைகளை மதித்து
தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.